இந்த இஸ்லாமியர்கள் வந்துட்டு தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதே மாதிரியான ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதாவது தீவிரவாதிகள் ஏன் மக்கள் எல்லாம் கொலை பண்றாங்க, ஏன் தற்கொலை பணியா மாறுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்றதுக்கு அவங்க பிறந்ததுல இருந்து என்ன கதை சொல்றாங்கன்னா, இந்த உலகமே நம்மளுக்காக மட்டும் தான் படைக்கப்பட்டது. சோ நம்மளுக்காக படைக்கப்பட்ட இந்த உலகத்துல மத்தவங்க யாருமே இருக்கக்கூடாது. அதை அவங்க எல்லாம் கிளியர் பண்றது தான் நம்மளுடைய முதல் வேலை. அவங்க எல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு இந்த உலகத்தை நம்ம எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லியே வளர்க்குறாங்க. சோ அப்படியே வளர்க்கப்பட்டவர்கள் தான் தீவிரவாதிகளாக மாறுகிறார்கள். இது தீவிரவாதிகள் இருக்கிறவங்க மட்டும் சொல்லலாம், எல்லா முஸ்லீம்களும் சொல்லல. அந்த மாதிரி இந்த மிஷனரிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கிறிஸ்தவம் அல்லாதவர்கள் எல்லாத்தையுமே வந்து சாத்தானுடைய பிடியில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியே பிரெயின் வாஷ் பண்றாங்க. சோ இந்த மிஷனரியில ஜாயின் பண்ற எல்லாருமே சொல்லி கொடுக்கப்பட்ட முதல் பாடமே இதுதான். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே சாத்தானுடைய பிடியில் இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் நம்ம மீட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் பிரெயின் வாஷ் பண்றாங்க. சோ அதுல ரொம்ப முத்தி போன ஒரு ஆளு தான் வந்து இந்த ஜான் ஆலன் அப்படிங்கிறவங்க. சோ அவங்களுமே வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக தான் உலகம் ஃபுல்லா வந்து அனுப்பக்கூடிய மிஷனரிகள்ல அவங்களும் ஒருத்தங்களா இருக்காங்க. சோ அவங்க வந்து சென்டினல் லைனுக்கு நான் போறேன், அங்க இருக்கக்கூடிய மக்களை நான் வந்து கிறிஸ்டியனா மாத்துறேன், அவங்களுக்கு வந்து நான் வந்து அதை சொல்றேன் இதை சொல்றேன், இவங்க எல்லாம் சாத்தான் பிடியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க போனாரு. போன உடனே வந்துட்டு ஒரே ஒரு அம்புதான் ஸ்ட்ரெயிட்டா நெக்ல வந்து பட்டுச்சு. அதோட வந்து அவர் காலி. மீனவர்கள் பார்த்ததாக சொன்ன சம்பவம் என்ன அப்படின்னா, இவர் உள்ள இறங்கி போறதை நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்திருப்பாங்க. அது குத்தி மதிப்பா என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கவே தவிர கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அங்க என்ன நடந்ததுன்னா